இது சீசி சிக்கன் லாலிபாப் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 300 grams போன்லெஸ் சிக்கன் வந்து நல்லா 7 times வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக மிக்சர் ஜாரில் சேர்க்க போகிறேன். அப்புறமா ஒரு 2 பிரெட் ஸ்லைசஸ் பாருங்க, இந்த மாதிரி நல்லா துண்டு பண்ணி பீஸ் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்க்குறேன். 1/2 teaspoon மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1/2 teaspoon ஜீரகத்தூள் சேர்க்குறேன். 1 teaspoon மிளகாத்தூள் மல்லித்தூள், ஒரிகானோ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு டார்க் சோயா சாஸ் கொஞ்சமாக. இப்போ ஒரு அரை லெமனை கட் பண்ணி அதோட ஜூஸை சேர்த்துக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது எல்லாத்தையும் சேர்த்து பல்ஸ் மோட்டில் அடிச்சிட்டு வந்துடலாம். எப்படி அரைக்கணும்னு சொல்லிட்டு அந்த டெக்ஸ்டர் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும் டெக்ஸ்டர். நல்லா ஒரு டோ மாதிரி வருது பாருங்கள். நல்லா டோ பிசைஞ்சு வச்சா, மாவு பிசைஞ்சு வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வருது. இந்த மாதிரி தான் இருக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நம்ம வாஷ் பண்ணி வச்ச சிக்கனில் கூட கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. இது ஒரு சைடு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 4-5 பிரெட் பீஸை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி ஜாரில் சேர்த்து அடிச்சுட்டு வந்துட்டேன். பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு 3 teaspoon அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 teaspoon அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 teaspoon அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இது சில பேர் இதுக்கு பதிலாக முட்டை கூட ஆட் பண்ணுறாங்க. முட்டை ஆட் பண்ணால் முட்டை ஆட் பண்ணி செஞ்சோன்னா கொஞ்சம் ஆறி போச்சுன்னா கூட அந்த முட்டை ஸ்மெல் வரும். ஸோ அதுக்காக நான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மைதாவை ஆட் பண்ணுறேன். இது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். தண்ணி சேர்த்து கலந்துக்கணும். லம்ஸ் இல்லாத மாதிரி டைல்யூட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இது ஒரு சைடு இருக்கட்டும். நான் இன்னைக்கு வந்து சீஸ் பிளாக் எடுத்திருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். க்யூபாக இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். இப்போது இந்த மாதிரி குச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குச்சி எடுத்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி ஒரு லாலிபாப் மாதிரி செஞ்சு ஒரு சைடாக வச்சுக்கிறேன். அதே மாதிரி எல்லாமே லைனாக செஞ்சுக்கலாம். கையில் எண்ணெயை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கையில் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக பால் மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி நல்லா விரிச்சு விட்டுக்கலாம். இது லாலிபாப்ன்றதால கொஞ்சம் பார்க்கறதுக்கு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இதில் அந்த மைதா ஸ்லரிக்குள்ளே டிப் பண்ணிக்கலாம். இதை நல்லா போட்டு எடுத்து அதை அப்படியே எடுத்து நம்ம பிரெட் க்ரம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ரெட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போடணும். அதில் போட்டுட்டு திருப்பியும் டபுள் கோட்டிங் பண்ணணும்னா திருப்பியும் அந்த மைதா ஸ்லரி கூட போடணும். போட்டுட்டு அதே மாதிரி சேம் ஸ்டெப்பு தான் பண்ணிவிட்டு திருப்பியும் அதை எடுத்து திருப்பியும் பிரெட் க்ரம் கூட போடணும். போட்டோம்னா நம்ம சீஸ் உள்ளே வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து ஃப்ரை பண்ணும்போது மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகி வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம டபுள் கோட்டிங் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இது பண்ணுறோம். ரொம்ப அழுத்த வேண்டாம், ஜென்டிலாக பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரியே இந்த மெத்தடில் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்ச நேரம் ஆச்சு.
இப்போது எண்ணெய் சூடாக வச்சுருக்கேன். ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் டீப் ஃப்ரை ஆகிற மாதிரி போட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பிஸ்மில்லா. பாருங்க, நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு அழகாக ப்ரௌனாக ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்துடலாம். பாருங்க எப்படி அழகாக உடையாமல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு காமிக்க போகிறேன். முதல்ல இதோட கிறிஸ்பினஸோட சவுண்டு கேளுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். இது இப்படி உடைச்சேன். நான் எப்படி உடைச்சி காட்ட போகிறேன். பாருங்கள், மாஷா அல்லாஹ், உள்ள சீஸ் எப்படி அழகாக மெல்ட் ஆகி சிக்கன்லாம் நல்லா குக் ஆகி இருக்கு. இப்போது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், செம்ம. நீங்களும் மஸ்ட் ட்ரை ரெசிபி இது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு இந்த இஃப்தாரில் என்ஜாய் பண்ணுங்கள். இது ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி கூட ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா எடுத்து கூட ஃப்ரை பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.